நம்ம ஃபேமிலி பில்டர்ஸ் இவங்க வந்து 75 ஏக்கர்ல வந்து டவுன்ஷிப் ஒன்று லான்ச் பண்ணியிருக்காங்க. சேத்தன்யா ஸ்கூல் வரப்போகுது. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா மெடிக்கல் ஷாப்பு, கிளினிக்கு, ப்ரொஃபஷனல் ஸ்டோர், சூப்பர் மார்க்கெட்டு, இந்த மாதிரி எல்லாமே இதுக்குள்ளேயே வரப்போகுது. இந்த பார்க்கு கொடுக்குறாங்க. ஒன்று பார்த்தீங்கன்னா மியா வாக்கிங் ஃபாரஸ்ட் அப்படின்ற ஒரு பார்க்கு ஒன்று கொடுக்குறாங்க. இன்னொன்று பார்த்தீங்கன்னா இந்த சில்ட்ரன்ஸ் பார்க் மாதிரி ஒன்று கொடுக்குறாங்க. மக்கள் 10 இயர்ஸ் வந்து மெயின்டெனன்ஸ் சார்ஜ் இவங்களே பண்ணி கொடுக்குறாங்க. வெல்கம் டு பிளாக் பீட்டர் vlog. இன்னைக்கு எங்க வீடியோ பண்ணிக்கிறேன்னு பாத்தீங்கன்னா நம்ம திருப்பூர் தான் வந்திருக்கோம் மக்களே. திருப்பூர்ல எங்கிட்ட பாத்தீங்கன்னா நம்ம ஃபேமிலி பில்டர்ஸ் இவங்க வந்து 75 ஏக்கர்ல வந்து டவுன்ஷிப் ஒன்று லான்ச் பண்ணிருக்காங்க. அதுல 9 ஏக்கர்ல வந்து லேஅவுட் போட்டுருக்காங்க மக்களே. இந்த லேஅவுட் அமைஞ்சிக்கிற இடம் பாத்தீங்கன்னா ஆன் ரோட் ப்ராப்பர்ட்டின்னு சொல்லாங்க. இதை இங்க இருந்து பாத்தீங்கன்னா திருப்பூர் பஸ் ஸ்டாண்ட் வந்து ஒரு 5 நிமிஷத்துல போயிடலாம். 5 நிமிஷத்துல திருப்பூர் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து மகாபலிபுரம் ரோடு வந்து நம்ம பிளாட்டுக்கு வெளியே தாங்க இருக்கு. இது வந்து ஒரு ப்ராப்பரான கேட்டட் கம்யூனிட்டி பிளாட்னு சொல்லலாம். ஏன்னா சுத்தி பாத்தீங்கன்னா எல்லாமே ரெசிடென்சியல் ஏரியாவா இருக்குது. சுத்தி பாருங்க வீடுங்க நிறைய இருக்குது. ஃபியூச்சர்ல பாத்தீங்கன்னா இந்த இடத்தோட டெவலப்மெண்ட்ஸ் எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஆர்ச் ஒட்டினா மாதிரியே பாத்தீங்கன்னா பெரிய மால் ஒன்று வரப்போகுதுங்க. அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா நம்ம இந்த 40 அடி ரோடு ஒட்டினா மாதிரியே 1 லட்சம் ஸ்கொயர் ஃபீட் வந்து கமர்ஷியலுக்காக கொடுக்குறாங்க. கமர்ஷியல்ல என்ன வரப்போகுதுன்னு பாத்தீங்கன்னா சேத்தன்யா ஸ்கூல் வரப்போகுது. ஸ்கூல் வந்து எப்போ வரப்போகுதுன்னா இவங்க வந்து ஃபேஸ் 1 முடிச்சதுக்கு அப்புறம் ஃபேஸ் 2 ஆரம்பிக்கும் போது சேத்தன்யா ஸ்கூல் வரப்போகுதுன்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா மெடிக்கல் ஷாப்பு, கிளினிக்கு, ப்ரொஃபஷனல் ஸ்டோர், சூப்பர் மார்க்கெட்டு, இந்த மாதிரி எல்லாமே இதுக்குள்ளேயே வரப்போகுது. நீங்க ஒரு பொருள் வாங்கணும்னா இதை விட்டு வெளியவே போக தேவையில்ல. எல்லாமே இதுக்குள்ளேயே வந்து வரப்போகுதுன்னு சொல்லியிருக்காங்க. இந்த இடத்துல ஆல்ரெடி இடம் வாங்கினவங்க வந்து வீடு கட்டிட்டு இருக்காங்க பாருங்க. எனக்கு பேக் சைட்ல பாத்தீங்கன்னா தெரியும். இந்த இடத்துல நீங்க வந்து இடம் வாங்கினீங்கன்னா இவங்க வந்து 10 இயர்ஸ் வந்து மெயின்டெனன்ஸ் சார்ஜ் இவங்களே பண்ணி கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா இந்த இடத்தோட அம்யூனிட்டிஸ் எல்லாம் எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா 30 அடி வந்து பிளாக் டாப் ரோடு போட்டுருக்காங்க. அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா ஸ்ட்ரீட் லைட் போட்டுருக்காங்க. ஸ்ட்ரீட் லைட்லாம் வந்து சோலார்ல போட்டுருக்காங்க மக்கள். இவி கனெக்ஷன்லாம் வந்து பிளாட்டுக்கு உள்ளே வந்து அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த லேஅவுட்ல வந்து பாத்தீங்கன்னா 2 பார்க்கு கொடுக்குறாங்க. ஒன்னு பாத்தீங்கன்னா மியா வாக்கிங் ஃபாரஸ்ட் அப்படின்ற ஒரு பார்க் ஒன்று கொடுக்குறாங்க. இன்னொன்னு பாத்தீங்கன்னா இந்த சில்ட்ரன்ஸ் பார்க் மாதிரி ஒன்று கொடுக்குறாங்க மக்களே. மியா வாக்கிங் ஃபாரஸ்ட்ன்ற போது பாத்தீங்கன்னா அதுல எப்படிப்பட்ட இதெல்லாம் வரும்னு பாத்தீங்கன்னா அபார்ட்மெண்ட்டுக்குள்ளேயே ஒரு காடு வளர்த்தா எப்படி இருக்கும், ஸோ அந்த மாதிரி ஒரு கான்செப்ட்ல வந்து அவங்க பண்ணிருக்காங்க. நீங்க அதுல வாக்கிங் போகும்போது பாத்தீங்கன்னா எல்லா செடி மரம் எல்லாமே உங்களை சுத்தி சுத்தி இருக்கும். ஒரு காட்டுக்குள்ள வாக்கிங் போனா எப்படி இருக்குமோ ஸோ அந்த அளவுக்கு இருக்கும். ஸ்கூல்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா ஜேஎஸ் குளோபல் வித்யாமங்கல் இருக்குது. காலேஜஸ்ன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா SSN காலேஜ் இருக்குது. அதுக்கும் மேல VIT சென்னை காலேஜ் இருக்குது. ஸோ இந்த காலேஜஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா 15 நிமிஷம் டிராவல்லே எல்லாமே இருக்குது மக்கள். எப்படிப்பட்ட அப்ரூவல்லாம் இவங்க வாங்கி வச்சிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா DTCP அண்ட் அப்ரூவல் வாங்கி வச்சிருக்காங்க. இந்த இடத்துல வந்து பிளாட் வாங்குறவங்களுக்கு வந்து ஒரு பெனிஃபிட்னே சொல்லலாம். ஏன்னு கேட்டீங்கன்னா சிறுச்சேரி வரைக்கும் பாத்தீங்கன்னா மெட்ரோ ரயில் வந்துச்சுங்க. அங்க இருந்து இப்ப திருப்பூர் வரைக்கும் வரப்போகுதுன்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா இவங்களாண்ட ஒரு 600 ஸ்கொயர் ஃபீட்ல 4500 ஸ்கொயர் ஃபீட் வரைக்கும் கொடுக்குறாங்க. 600 ஸ்கொயர் ஃபீட் வாங்கினீங்கன்னா ஒரு 15 லட்சம் ரூபாயில வந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸ்கொயர் ஃபீட் கணக்கு பாத்தீங்கன்னா ரெசிடென்சியல் பிளாட் வந்து 3000 ரூபாய் கொடுக்குறாங்க. கார்னர் பிளாட் வந்து பாத்தீங்கன்னா 3100 ரூபாய் கொடுக்குறாங்க. கமர்ஷியல் பிளாட் வந்து பாத்தீங்கன்னா 3500 ரூபாய் கொடுக்குறாங்க. நீங்க ஸ்கொயர் ஃபீட் வேணாலும் ஸ்கொயர் ஃபீட் வாங்கிக்கலாம். இல்ல மொத்தமா அந்த 600 ஸ்கொயர் ஃபீட் 15 லட்சம் ரூபாய்க்கு வாங்கினாலும் நீங்க எப்படி வேணாலும் வாங்கிக்கலாம் மக்களே. நீங்க வந்து லேஅவுட்டை வந்து விசிட் பண்ணி பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா ஸ்கிரீன்ல தெரியுற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. ஸோ அவங்களே கேப் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருவாங்க. நீங்க சைட்டை வந்து விசிட் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்ச லேண்ட் எது அப்படின்றத நீங்களே சூஸ் பண்ணி புக் பண்ணுங்க மக்களே. கார்னர் பிளாட் வேணுமா இல்ல ரெசிடென்சியல் பிளாட் வேணுமா எப்படின்றத நீங்களே சூஸ் பண்ணி புக் பண்ணுங்க.